ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பயனுள்ள தகவல், டெக் சம்மந்தமான லேட்டஸ்ட்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வோடாஃபோன் சம்மந்தமான ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். வோடாஃபோன்கிட்டேருந்து அப்படி என்ன புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. உலகத்திலேயே முதல் முறையாக சிக்னல் இல்லாத ஏரியாவிலேருந்து வீடியோ காலில் பேசியிருக்காங்க, அதுவும் ஒரு சாதாரண ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து. இந்த வீடியோ காலை எது மூலமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஹைலைட்டு. ஏன்னா டவர் சிக்னல் இல்லாத ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்மார்ட் ஃபோனை சேட்டலைட்டை பயன்படுத்தி இந்த வீடியோ காலை பண்ணியிருக்காங்க. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கிற வோடாஃபோன் கம்பெனிக்காரங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி சிக்னல் இல்லாத ஏரியாவிலேருந்து ஒரு சேட்டலைட் கனெக்டிவிட்டி மூலமாக இந்த வீடியோ கால் பண்ணுறது நெட்வொர்க்கோட பெரிய சாதனைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வோடாஃபோன் கம்பெனிக்காரங்க சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம்னா, ஐரோப்பா ஃபுல்லாக 2025-26 இந்த தொழில்நுட்பத்தை ஐரோப்பா ஃபுல்லாக எல்லாருமே பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வோடாஃபோன் கம்பெனிக்காரங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மொபைலில் இந்த சேட்டலைட் கனெக்டிவிட்டி தொழில்நுட்பத்தை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5AST பேஸ் மொபைல் அதை பயன்படுத்தி லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குறைந்த புவி சுற்றுவட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றுவட்ட பாதையில் உள்ள ப்ளூபேட் சேட்டலைட் அப்படிங்கிற சேட்டலைட்டை பயன்படுத்தி தான் இந்த வோடாஃபோன் நெட்வொர்க் இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. சேட்டலைட் கனெக்டிவிட்டியோட ஒரு சில ஃபியூச்சரை லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மொபைலில் பயன்படுத்த முடியும். அது எந்தெந்த மொபைல்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸியோட S24 அல்ட்ரா, அது மட்டும் இல்லாமல் சாம்சங் கேலக்ஸியோட S25 சீரீஸ், பிக்சல் 9 சீரீஸில் உள்ள மாடல் எல்லாமே சேட்டலைட்டோட டெக்ஸ்ட் மெசேஜ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேட்டலைட்லேருந்து வர்ற ஒரு சில தகவல்களை ஆதரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேட்டலைட் கவரேஜ் கிடைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு இப்போ பார்த்துடலாம். சிக்னல் கிடைக்காத ரூரல் ஏரியாவில் கூட நீங்கள் சிக்னல் இல்லாதப்போ சேட்டலைட் கனெக்டிவிட்டி சிக்னல் கிடைச்சதுன்னா நீங்கள் ஈஸியாக கால்ஸை மேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வெதர் கண்டிஷன்லாம் நீங்கள் அக்யூரேட்டாக கணிக்க முடியும். வாய்ஸ் கால் சர்வீஸாக இருக்கட்டும், வீடியோ கால் சர்வீஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிறத விட பல மடங்கு இன்னும் கிளியராக இருக்கும். சேட்டலைட் கனெக்டிவிட்டி சிக்னலை ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொண்டு வர பல முன்னணி நிறுவனங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று எலன் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. இவங்க ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் ஸ்டார் T-Mobile அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிகளும் சேட்டலைட் கனெக்டிவிட்டிக்கான டெவலப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க. வோடாஃபோன் நெட்வொர்க்கில் சேட்டலைட் மூலமாக கனெக்டிவிட்டி கொடுத்து வீடியோ கால் பண்ணது ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இது மற்ற கம்பெனிகள்லாம் ஒரு காம்படிஷனாகவே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிருக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.